கவலை கொள்ள வேண்டாம் மனமே. அவன் யார் தெரியுமா? அந்த விமலனான ஏழைக்காரை. விமலனான ஏழைக்காரை கேளும் வரும் தானடிப்பான் கருணை பூரிப்பான் கமலநாதன் கவலை கொள்ள வேண்டாம். அவன் யார் யாரு எப்படியெல்லாம் எதிர்பார்த்தான் தெரியுமாடா? ஆதல பில்லாது பிரகலாதன் துயரை தீர்த்தம் ஆதல பில்லாது பிரகலாதன் துயரை தீர்த்தம் கவலை கொள்ள வேண்டாம். எல்லாமே எம்பெருமான் இந்த ஸ்ரீம நாராயணனை திரு கண்ண அவதாரம் எடுத்து தோதரிடத்திலே பாண்டவர்களையும் அவர்களையும் வச்சு மகாபாரதம் நடத்தினான். வேறு யாராலும் நடத்த முடியாதப்பா, பொன்னால நடத்த முடியாது, என்னால நடத்த முடியாது இல்லையா? சரியப்பா, உனக்கு அதான் புரியாது. நான் இந்த நாட்டை பற்றி விசாரித்தறியலாம் என்று ஆசைப்படுகிறேன். நலமோடு இருக்கின்றார். அப்படி என்னுடைய பெருமையும் புகழையும் வாயார வாழ்த்துகின்றார்களா? மக்கள் ஆங்காங்கே கும்பகும்பலா கும்பகும்பலா தெரிவித்த வாழும் மகாராஜா வாழ்வு, மகாராஜா வாழ்வு. அவர்கள் தூங்குவதே கிடையாதா? தூங்குவதே இல்லையா? வாழ்வு வாழ்வு என்று பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். பகலிலே இரவிலே இரவிலே பகலும் இல்ல இரவை கேன்சல் பண்ணவா? சரியப்பா, மக்களை பெருமையாக பேசிக் கொள்கிறார் என்று சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லையா? மக்கள் சுகமாக வாழ்ந்தால் மட்டும் போதுமா? மனிதன் வாழ்க்கையில கடவுள் பறக்கவே போதும். நீ கத்தனினால் ஆய பயனின் போல் வாழறிவன் நத்தால் தொழாரியனின் என்று சொன்னார் வள்ளுவர். விளக்கம் தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்க? நான் வந்து பெரிய பாபு சமுத்திரம் அரசனர் பெண்கள் உசுர்நிலையில படிச்சவன். நான் எங்க படிச்சிருக்கேன்ல, என்ன படிச்சிருக்கான்னு கேட்டேன். எவ்வளவு பட்டப்படிப்பு படித்தாலும் சரி, பெயருக்கு பின்னாடி போட்டுக்கலாம் அந்த பட்டத்தை. அவ்வளவுதான். இந்த மாதிரி மேடையில் நின்று திட்டிக்கிட்டே பேசலாம் பேசலாம் அதுவும் பேசலாம். கடவுளை அறிகின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். அது எல்லோருக்கும் வருமா? அது அவர் என்ன சொல்றார் வள்ளுவர்? நீ கத்தரினால் ஆய பயன் கூட பாடறிவர் நட்டாக சொல்லாதே. இறைவனுடைய திருவடியை நீ தொடவில்லை என்றால் நீ படித்தும் பயனில்லை. அவருடைய திருவடியை தொடவில்லை என்றால் நீ படித்தும் பயனில்லை என்று சொல்லுகிறார் இல்லையா? அது எல்லாம் வீண். அதனால ஆண்டவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். இந்த உலகத்துல மனிதர்கள் சம்பாதிக்கணும். என்ன சம்பாதிக்கணும்?
பொருளையும் சம்பாதிக்கணும், அருளையும் சம்பாதிக்கணும். பொருள் வேண்டும், அருள் வேண்டும். பொருள் இல்லாட்டி இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாட்டி அவ்வுலகம் இல்லை. அது வாழ்க்கையே இல்லை. பொருளே இல்லையா தெரியாது. அது நீங்கள் இருக்கிற பகுதியில் எழுதி பாடக்கூடிய பாடலாக இருக்கும். சரியாப்பா? அதனாலே இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் கடவுளை வணங்க வேண்டும். இரண்டாவது கேட்கலாமா? இந்நாட்டிலும் நாடு நீ எம்புறார்களா இறைவனுக்கு அறிய நம்புகிறார்களா? இந்நாட்டிலும் நாடு நீ எம்புறார்களா இறைவனுக்கு அறிய நம்புகிறார்களா? கண்ணியர் அவரும் தப்பித்து வராமல் இறைவனை சரியாக போல் நம்ம நாட்டில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கற்பனையை தவறாமல் கணவனை தெய்வமாக மதித்து வாழ்கின்றார்கள். கட்டிய கணவனே தெய்வமாக நினைத்து கல்லானாலும் கணவன் அவன் உள்ளானாலும் பதிமூணு செய்து அடக்க உடக்கமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். சவால் சவால் அப்படித்தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, சின்ன என்ன இந்த நாடகத்தினுடைய சாரம் செய்யறதுக்கு முதல்ல சொல்ல மழை வரும்போது சாரம் இந்த நாடகத்தினுடைய கரு, இந்த நாடகத்தினுடைய விளக்கம் முக்கியம் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு குடும்பத்திலே தாய்மார்கள் எப்படி குடும்பத்தில் நடந்து கொள்ள வேண்டும், தாயகத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்க்கை கல்விகள் எப்படியெல்லாம் இது பண்ணுவது கண்டிப்பாக நீங்களும் பார்க்க வேண்டிய ஒரு நாடகம் தாய்மார்கள். சரி, அடுத்த கேள்வி. அது போன்ற நாட்டு பெண்கள் செத்தல் கப்பமே செலுத்துறார் அனித்துமே செத்தல் கப்பமே செலுத்துறார் அனித்துமே உரிமையுடைய தேர்தா புரியலை தேர்தா உரிமையுடைய தேர்தா புரியலை தேர்தா. நமக்கு அடங்கிய சிற்றல் சபையாவல் அவரவர் பகுதிகளுக்கு கொண்டு வந்து கஜானாவில் சேர்க்கின்றார்களா இல்லையா? இந்த நாடகத்துல அவன் வெடிக்க மணி 4 மணி வரும். நாட்டை பற்றி விசாரிக்க சந்தோஷம். இந்த உலகத்தை ரட்சிக்கின்ற இறைவனை பற்றி சந்தோஷம். கருமாறி அதை எப்படி சொல்றதுன்றே புரியல. கருமாரியம்மன் கபாலசூரன் வதை. எனக்கு யாருக்கும் என்ன லாபம், நான் என்ன நான் உழைத்தேன். மனைவி இருக்கின்றார், மந்திரி இருக்கிறார், மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள்.
இருக்கிறார்கள். யாரிலிருந்தும் என் குறையை போக்குவதற்கு வழி இல்லையடா, யாருமே இல்லையே.